வணக்கம் அன்பர்களே, நண்பர்களே, எனது அறிவியல் நட்புகளே. இன்று முதல் நான் ஒரு புதிய சித்தாந்த கொள்கைக்கு மாறிட்டேன். அதாவது அன்பளிப்பை தவிருங்கள், அன்பை பகிருங்கள், இலவசங்களை அறவே ஒதுக்குவோம், பல உள்ளங்களை வசப்படுத்துவோம். இதுதான் இன்றைக்கி நான் ஏற்றிருக்கக்கூடிய ஒரு புது கொள்கை. அதாவது இனிமேல் யாருக்கிட்டையும் நான் பண முடிப்போ பண உதவியோ வேறு ஏதாவது பண விஷயமாவோ நீங்கள் கொடுங்க எனக்கு கிறிஸ்துமஸுக்கு அதை பண்ணுங்கள், நியூ இயருக்கு இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா பணம் மட்டுமே ஒரு மனிதனை பகையாளியாக மாற்றுகிறது. இது என்னுடைய சொந்த கருத்து மாத்திரம் இல்லை, உலகத்தில் எல்லாருக்கும் உள்ள ஒரே கருத்து இதுதான். நம்ம யாருக்கிட்டையாவது பணம் வாங்கினோம்னா அவங்களுக்கு நம்ம அடிமை, பணம் வாங்காட்டினா அவங்க நம்ம அன்புக்கு அடிமை. ஸோ நம்ம வம்பை வளர்க்குறத விட்டுட்டு அன்பை வளர்ப்போம். நமக்கு வேணுங்கிறது என்ன? ஆண்டவன் நம்மளுக்குன்னு வருமானத்தை கொடுத்துருக்கான். யூடியூப்பில் வருமானம் வருது, ஃபேஸ்புக்கில் வருமானம் வருது. இதுபோக நம்மளுக்குன்னு சொல்லி பூர்வீக சொத்துகள் பத்துகள் எல்லாமே அங்கங்கே இருக்குது. அது வேறு விஷயம். நான் என்ன பிச்சைக்காரனா? இல்லை ஒன்றும் இல்லாத அனாதை பயலை? எனக்குன்னு சொந்த வீடு இருக்குது, சொந்த மையம் இருக்கேன், சொந்த பொண்டாட்டி இருக்கா. எல்லாத்தையும் விட்டுவிட்டு நான் ஏன் எல்லாருக்கிட்டே காசை வாங்கிட்டு கடைஞாரி மாதிரி அவங்கள பேசாமல் இவங்கள பேசாமல் நம்மளுடைய கருத்துக்களை வெளியே தெரிவிக்காமல் ஏன் வாழணும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் இப்போ எடுத்திருக்கிற முடிவு நல்ல முடிவு. இனிமேல் ஜனவரி 2026 1ஆம் தேதி பிறந்ததுலேருந்து ஒரு புது மனிதனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா நான் பல தடவை யோசித்து பார்த்துட்டேன். பணம் என்னை தூக்கத்தை கெடுக்குது, என் நிம்மதியை கெடுக்குது. அதனால் பணம் இனிமேல் என் குறிக்கோளே கிடையாது. எனக்கு தேவை என்ன? 3 வேளை சோறு, அது எங்கே இருந்தாலும் கிடைக்கும். நல்ல துணிமணி என் காசில் நானே வாங்க போகிறேன். என் மனைவி இருக்காங்க, கிளிபா கோகுல் அங்கே வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் குடும்பமாக சேர்ந்து என் வீட்டுக்கு போக போகிறேன். என் பெரிய மையன் வீட்டுக்கு போய் என் பையன் வீட்டில் போய் சுமி பெட்டு படுக்க எல்லாத்தையுமே எடுக்க சொல்லிட்டேன். கிளம்ப போகிறோம். அவங்க அங்கே போய் இருக்கட்டும் 4 நாள். ஜனவரி 1ஆம் தேதிக்குள்ளே எப்படியோ ஒரு 4-5 நாளில் வீடை பார்த்து அவங்கள கூட்டு போய் புது வீட்டில் போய் வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்போ வரைக்கும் வந்தவுடனே சுமி கேட்ட முதல் கேள்வி, சம்பளம் வந்துருச்சா அப்படின்னாங்க. இன்னும் வரல, யாருக்குமே இன்னும் சம்பளம் ஏறலை. கிறிஸ்துமஸ் லீவ் வருது 25ஆம் தேதி, நாளைக்கும் வராது. அதுக்கடுத்து ஒரு 2 நாள் ஆகும். அதுக்குள்ளே நீ இன்னும் ஒரு வாரம் இங்கே உட்காந்துக்கிட்டு எதுக்கு தேவையில்லாமல் உடம்பை கெடுத்துக்கிட்டு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இதெல்லாம் வேணாம். கிளம்பு, நம்ம 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போவோம். உன்னை அங்கே விட்டுட்டு நான் கருப்பிக்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உனக்கு ரூபாய் ரெடி பண்ணிட்டு வீடையும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உன்னை கூப்பிட்றேன், நீ வா அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஒரு கமிட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். நான் சொன்ன சொல்லு தவற மாட்டேன். வாக்கு ஒரு சொல்லு ஒரு நாக்கு, நான் மாற மாட்டேன். இன்றைக்கி எடுக்கிற முடிவு இறுதி முடிவு. ஜனவரியிலேருந்து என் குடும்பமும் நானும் ஒன்றா பயணிக்க போகிறோம். 4 நாளைக்கு என் குடும்பத்தோட பேரன் பிள்ளைய என் சின்ன மையன் பெரிய மையன் கூட நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். 1 ஹவர் வீட்டுக்கு போவேன். காலையில் போய் 1 மணி நேரம் இருக்க போகிறேன், திருப்பி வர்றேன். சாயங்காலம் போய் 6 to 7 லைவு முடிச்சுட்டு வாய்ப்பு இல்லையா? எதுக்கு? எதுக்கு? உனக்குத்தான் நான் புருஷன். அவன் அவன் குடும்பத்தை தனி குடும்பத்தை போய் அவன் பார்த்துக்கிட்டான். உனக்கு நான் இப்போ கொடுக்குற கமிட்மெண்ட், நீ வீட்டில் போய் இரு. நான் வீடை பிடிச்சிட்டு உன்னை கூப்பிடுறேன். ரூபா வந்தவுடனே தானே கொடுக்க முடியும். இன்னும் பணமே வரல, இல்லை யாருக்குமே ஏறல. இல்லை அது வரைக்கும் நீ போய் அங்கே இரு, உன் மையன் வீட்டில் இரு, நம்ம வீட்டில் இரு. உன் மையன் வீடுன்னு கூட சொல்லக்கூடாது, என் மையன்னு சொல்லலை. நம்ம மையன் வீட்டு வினை விதிச்சவன் வினையா இருப்பானா? ஏய் விளையாட்டுக்கு பேசலை. எங்கே பாரு, பணம் வந்ததுக்கப்புறம் நான் கூப்பிட்றேன், நீ கிளம்பி வா. சான்ஸ் இல்லைங்கிறது. ஏய் இந்த மாதிரி பேசும்போது எனக்கு பிடிக்காது. நான் ஒரே வாரம் குடிக்கிறதுலாம் நான் பேச முடியாது. முடிஞ்சா இப்போ ரெடி பண்ணுங்க, இல்லனா வாங்க ஜமாத்துக்கு கிளம்புங்க. ஜமாத்துக்கு எதுக்கு? வரேன்னுட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் போவாங்க. ஜமாத்துக்குலாம் நான் வர தயாரா இல்லை. என் பேச்சை கேட்டு நடந்தா, என் மேலே முழு நம்பிக்கை இருந்தா என் பின்னால வா. என் கையை பிடிச்சி கடைசி வரைக்கும் உன்னை கைவிடாம காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை இருந்தா வா. அதெல்லாம் பழைய கதை, முடிஞ்சு போன கதை. இப்போ எனக்கு புத்தி வந்துருச்சு. நான் சுயமாக யோசிச்சு சொல்கிறேன். யாருக்கு பயந்துக்கு போய் நான் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பயப்படலை. டிஸ்கஷன்னா பணம் வேணும்ல, உனக்கு கொடுக்கணும்ல. நீ அதெல்லாம் பேசாத. என் காசா இருந்தாலும் எனக்குன்னு சில கமிட்மெண்ட்டுகள் இருக்கு. நான் சொல்கிறது 4 நாளைக்கு அங்கே இரு. 1ஆம் தேதி உன்னை நானே கூப்பிட்டுக்கிறேன். அது வரைக்கும் என்னை சும்மா அங்கே உட்காந்துக்கிட்டு படுத்த இடத்த தேய்ச்சிக்கிட்டு இது எனக்கு பிடிக்காது. ஆமாம்,
முந்தாணி யாருக்கே தேய்க்கிறதுக்கு. அதெல்லாம் வேணாம். எனக்கு வீடு சுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது வந்து இங்கே இருக்கிறது எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ளே வந்து இப்போ நான் இந்த இடத்துல சுதந்திரமாக என்னால் வீடியோ போட முடியலை, லைவ் போட முடியலை. நீ உட்காந்துக்கிட்டு நான் என்னை பேச விடாமல் இடைஞ்சல் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. பேசிட்டு இருக்கா இல்ல அப்படி பேசினா கூட அவங்க உள்ளத்தில் வந்து வெகுளி வாயில் அளவுல தான் வெண்ணெய் தொன்ன. ஏய் அவ பேசுனா நீ பேசக்கூடாதுப்பா. உன் வேலையை மாத்திரம் பாருப்பா. எங்க கிடைக்குதுன்னு தெரியுதுல. புருஷன் சொல்றத பொண்டாட்டி கேட்கணும். அதுதான் பொண்டாட்டிக்கு அழகு. அதை விட்டு நான் 1ஆம் தேதியிலேருந்து வர்றேங்கிறேன்ல, புது வாழ்க்கையை தொடங்குவோங்கிறேன்ல. நீங்க தொடங்கின வரைக்கும் போதும். இந்த அல்வா கிண்டறதெல்லாம் இனிமே என்கிட்ட வச்சுக்காதீங்க. வீட்டை ரெடி பண்ணி. என்னடா அதுல அல்வா கிண்டி எனக்கு என்ன கிடைக்க போகுது? நம்பி நம்பி நான் மோசம் போட போதும். நீ மோசமே போக மாட்டேன் சொல்லிட்டாங்க. சுனிமா இந்த வீட்டை விட்டு நீ நகலவே தாப்பா இல்ல. ஏய் இது என்ன வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டேன்னா உண்ணாவிரத போராட்டம் இருக்கிற மாதிரி இங்க உட்காந்துட்டு என்னைய டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க வந்து உங்க வீட்டுக்கு எதுக்கு? அங்க உங்க வீடுங்கறேன். எங்க வீடுன்னு உன் வாயாலே வந்துருச்சுல. உங்க வீடு உங்க வீடு எங்க வீடு அதான். அவ வீடு இல்ல. அது எங்க வீடு தான் அது. இருப்பூர் வீடு அவ வீடு சொல்ல. எங்க வீடு. இப்ப நாங்க 2 பேரும் அங்க குடி இருக்கிறது, நாங்க 2 பேரும் பணம் போட்டு இருக்கிற வீடு தான் எங்க வீடு. 2 பேர் பணம் சொல்லுங்க, சத்தியம் பண்ணுங்க என் மேல. என் தலை மேல சத்தியமா, எங்க அம்மா மேல சத்தியமா, அது 2 பேர் பணம் தான். அதனால தான் நான் எந்த பிரச்சனை வந்தாலும் வீட்டை விட்டு வராம இருக்கேன். ஏன் எவ்வளவோ சண்டை நடக்குது, என்னைய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறா. ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா தான் வெளியே போங்கிறா. வீடு வாசல் தான் திறந்து கிடக்கு. திறந்த வீட்டில் எதுக்கு நாய் நுழைஞ்சாம நுழைஞ்சாலும் என்னையும் கேட்குறா. இருந்தாலும் நான் அதை வந்து ஏன் அனுசரித்து போகிறேன். முதல்ல நீ நான் சொல்கிற பேச்ச கேளு. உனக்கு சொன்னது ஒரே கமிட்மெண்ட்டு. 1ஆம் தேதி வந்து உன்னை நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூப்பிட்டுக்கிருவேன். இங்கே உட்காந்துக்கிட்டு நான் ஒரே வார்த்தை சொன்னாங்க, என்னை வந்து டென்ஷன் ஆக்கி அழகு பார்க்காதீங்க. எல்லா பக்கமும் எனக்கு டென்ஷன் தலைக்கு மேலே ஏறி கிடக்கு. எங்கே விட்டுட்டு போக வேணாண்டா? இந்த பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடாதுப்பா. உனக்குன்னு கொடுக்குற மரியாதையை கொடுத்துருக்கேன். கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்குள்ள நீயா பேசாமல் போயிரு. இல்லை என் கூட வா. நான் இப்போ எதுக்கு இங்கே கூப்பிட்டேன்? நீ அங்கே வாப்பா, பேசாமல் இருப்பா. 4 நாளில் நான் ரூபா வந்துடும் ரெடி பண்ணிட்டு. ஏன்னா கிறிஸ்துமஸ் லீவு. நாளைக்கு போய் பிள்ளைகளோட கேக்கு வெட்டி கொண்டாடு. பேரன் பிள்ளைகளோட இரு. நான் சொல்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்கா இல்லையா? தப்பாக பேசுகிறதெல்லாம் வேலை கிடையாது. யாருக்கிட்ட என்னது? எனக்கு கிறிஸ்துமஸ். என் சகோதரிகள் எனக்கு, நான் வந்து இந்த மீடியாவில் இருக்கிறவன். என் தங்கச்சி நான் என்ன அதை நான் பார்த்துக்கிறேன். என் தங்கச்சி பிள்ளைங்க எனக்கு செய்ய தான் தயாராக இருக்கிறாங்க. எத்தனையோ கிறிஸ்தவ நண்பர்கள், கிறிஸ்தவ சகோதர மாப்பிள்ளைகள் எல்லாரும் இருக்காங்க, எனக்கு செய்கிறாங்க. அவங்க செய்வாங்கப்பா. உனக்கேப்பா வலிக்குது? யாரு? நானா? நியூ இயருக்கு, ரம்ஜானுக்கு, தீபாவளிக்கு, பக்ரீத்துக்கு, உங்க அம்மாக்கு இதுக்கு பாத்தியா ஓதுனதுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. ஆமா. அவங்களுக்கு நீங்க என்னமா செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இந்த தடவை என்ன தெரியுமா செய்றீங்க? பொங்கலுக்கு எல்லா மச்சான்மார்களும் இருங்க. எல்லா மச்சான் தங்கச்சிகளுக்கு சேலை கொடுத்துட்டீங்கல்ல, ஸ்வீட் கொடுத்துட்டீங்கல்ல. மச்சான்மார்களுக்கு வேஷ்டி சட்டை ஒன்று சொன்னாப்புல கலர் எடுத்து அழகழகா செட்டா வருது. எடுத்து உங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்குலாம் வந்து சரி நான் செஞ்சுக்கிறேன். நான் என்கிட்ட காசு ஆண்டவை கொடுக்க கொடுக்க நானே எல்லா பேத்துக்கும் கோடிக்கணக்கில் இறச்சிக்கிட்டு தான் இருக்கேன். சரி லட்சக்கணக்கில் நான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஏய் மக்களே, என் சகோதரிகளே, தீபாவளிக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் துணிமணி எடுத்து கொடுத்தேனா இல்லையா? ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தேனா இல்லையா? அதே மாதிரி பொங்கல் வரட்டும், பொங்கலுக்கு நான் கொடுப்பேன். இப்போ கிறிஸ்துமஸுக்கும் நான் சொல்கிறேன், நியூ இயருக்கும் சொல்கிறேன். என் சகோதரிகள், கிறிஸ்தவ சகோதரிகள் யார் யார் இருக்கீங்களோ எல்லாருமே உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய பேர், அட்ரஸ் எல்லாத்தையும் அனுப்புங்க. உங்களுக்கு நான் நியூ இயர் அன்னைக்கு என்னால் முடிஞ்சது ஒரு கேக்காவது வாங்கி நான் ஆர்டர் போட்டு ஒரு 1/2 கிலோ கேக்கோ 1 கிலோ கேக்கோ நான் வாங்கி தர்றதுக்கு நான் தயாராக இருக்கேன். இது என் மேலே சத்தியம். இதுக்கு மேலே நான் என்ன கமிட்மெண்ட் கொடுக்க? வாங்கி பழகின சிக்கா வந்து என்னைக்கோ ஒளிஞ்சிட்டான். அது அவன் என்னைக்கோ செத்து போயிட்டான். இப்போ இருக்கிறவன் புது சிக்கா. சரியா? உங்களுக்கு சொன்னதை செய்கிற சிக்கா. நான் என்ன ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? இலவசங்களை தவிர்ப்போம், பல உள்ளங்களை வசப்படுத்துவோம். இதுதான் என்னுடைய தாரக மந்திரம். இன்னையிலேருந்து சொல்கிறேன், எல்லாத்துலேயுமே டோட்டலாக மாறுறேன். என் குடும்பமே முக்கியம்ன்றீங்க. சரி நான் இன்னொன்று கேட்குறேன். அவள் பெத்த பிள்ளைங்க, அவள் 2 பிள்ளைங்க வந்த உடனே என்னை உதாசீனப்படுத்தி அனுப்புகிறாள்ல, அப்போ நீ என்ன பண்ணுற? சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டு போக வேண்டியதானே? உன்னையே தான் கேட்குறேன். விட்டுட்டு போகலை, பெர்மனண்டா வர்றேன். என் துணிமணிகளை பூரா எடுத்துக்கிட்டு வர்றேன். சரி இப்போ நீ கிளம்பு. அப்போ
நீ உன் துணிமணி எடு, உன்னைய கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு ஏன் துணிமணியை எடுத்துட்டு வர்றேன். நேற்று மாதிரி இந்த டிஃபன் வாங்கிட்டு போறேன், இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டா ஓடி போக மாட்டேன். இங்க வர்றா டேய், நான் என்ன சொல்றேன், இவ என்ன சொல்றா? கார்லாம் இருக்கு, சொந்த கார் நம்மகிட்ட இருக்குல்ல, அப்புறம் என்ன, நம்ம பெத்த பிள்ளை பேர் மேல இருக்கிற கார் இருக்குல்ல, அதுல போவோம். அதுல யார் யாரோ வண்டியில ஏறி உட்காடுறாங்க. இப்பதான் அந்த வண்டியில ஏற மாட்டேன்ட்டான்ல, திருச்செந்தூர் முறிய மேல சத்தியமா, பிடாரி எம்ஏ மேல ஆணையா, இனிமே வரலன்ட்டான்ல. அந்த கார்ல நீ உட்காரு, உன்னை மகாராணி மாதிரி நான் தாங்கி கூட்டு போறேன். திங்ஸ் எடுத்து நான் பின்னால வர்றேன். இப்ப நீ டூ வீலர்ல இருந்தா உங்ககிட்ட இருக்கிறதே ரெண்டு பாய் படுக்க. நான் சொல்றத புரிஞ்சுக்க, என் மேல நம்பி ஒரு குடும்ப தலைவனா உன்னை கூப்பிடுறேன். ஒரு பொறுப்புள்ள மனிதனா நான் மாறிட்டேன். தயவு செய்து என்னை உதாசீனப்படுத்தாத, என்னை அசிங்கப்படுத்தாத எல்லாரும் முன்னாலையும். ஏய், நான் சொல்றது நியாயமா நியாயம் இல்லையா? ஒரே வார்த்தை கிளம்பி என்னத்த போடுவாங்க? அவ பிள்ளைய வேணும், புருஷன் வேணும். நேற்று நைட்டு முதற்கொண்டு அவ புருஷன்கிட்ட வந்து என் முன்னாலே பேசுறாப்பா போன்ல. அப்புறம் நான் உட்காந்து 10 மணில பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை ஒரு மனுஷனாவே மதிக்காம அவ புருஷன் போன் பண்ணோன்னா பிள்ளைய வந்துட்டாங்களா, எப்போ வந்தாங்க, அவங்களுக்கு நல்லது போலதை வாங்கி கொடு, கறிமீனை வாங்கி கொடுன்னு சொல்லி அதுக்கு தான் இழிச்சா வாங்க நான் இருக்கேன்ல. இதுக்கு தான் நான் வா கிளம்பி போவோங்கிறேன். நான் உன் கூட சேர்ந்து ஏய், இவ என்னடா சொல்றதே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற. இப்ப நான் கிளம்பி இவ கூட போனேன்னா, இவ கூட போனதை பார்த்து வெறுப்புலையே நீ அவ கூப்பிட மாட்டா. எனக்கு இந்த கறிமீனை வாங்கி கொடு, ஏதாவது நல்லது போல செய்யி. என்னது போட்ட ட்ரெஸ்ஸோட போறதுக்கு எனக்கு என்ன துணிமணி அம்புட்டு இருக்குல்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றேன். நீ முன்னால போ, பின்னாடி வர்றேன் நானு. எனக்கு இப்ப இந்த வீட்டுல நீ இப்ப இருக்கக்கூடாது. இதுக்கு தான் நான் இப்போ முக்கியமாக பிளான் போட்டு உன்னை நான் பற்றி விடுறேன் நான். ஆமாம், நான் வர்றேன், பின்னால் வர்றேன். என்னடா அவள் பிள்ளைகளை பற்றி பேசினாலும் போக மாட்டேங்கிறா. கிளம்பி பாலவனாய் வந்துட்டேன், வா உன் குடும்பத்தோட சேர்ந்து வாழ வர்றேன்டாலும் அதையும் நம்ப மாட்டேங்கிறா. அப்போ நான் என்ன உன்ட்ட நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கேனா? அவன் நாடகம் போடல, நான் தான் நச்சு. நானும் நாடகம் போடலை. நீ கிளம்பு, இடத்த காலி பண்ணு. தேவையில்லாத விஷயங்கள் பேசாத. உனக்கு ஒரே வார்த்தை சொல்கிறேன், வீட்டுக்கு முன்னால் போ. வா, உனக்கு இப்போ ஒரு கிலோ மீன் வாங்கி தரேன், இல்லை கறி வாங்கி தரேன். வா, ஏதாவது சோளக்கருக்கு போகிற வழியில் வாங்கிட்டு சுவரட்டி வாங்கிட்டு அப்படியே போவோம். டேய், என்னடா என் வீட்டுக்குள்ளே உட்காந்து எனக்கு இந்த இடைஞ்சல் பண்ணுற வேலை எனக்கு பிடிக்காதுடா. ஒரே உன் உறவுகளை அப்போ உன்னைய வச்சு உன் உறவுகளை பார்க்க சொல்லு. நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு ஆளையாக வம்பெடுத்துக்கிட்டு இருப்ப, ஒவ்வொரு ஆளுக்கா லைவை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்ப. எல்லாத்துக்கும் நான் பொறுப்பாக முடியாது. எல்லாரையும் உனக்காக பகைக்கவும் என்னால் முடியாது. அதுக்காக நீங்க இருந்து பாண்டிச்சேரி கிளம்பி போவ. என்ன உறவுங்கிற? உனக்கு எல்லாத்துக்கும் பெரிய உறவு, தலையாய உறவு நான் தான். நான் தான் உனக்கு தலைக்கட்டு, நான் தான் உனக்கு தளபதி எல்லாமே. நீ கிளம்பு, இடத்த காலி பண்ணு. நான் ஒரே வார்த்தை சொல்கிறது இதுதாங்க, இவ இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நான் இதை யார் சொல்லியுமோ, எனக்கு தலையண மந்திரம் ஓதியோ இல்லை வேறு எதுக்காகவோ நான் இதை நான் சொல்லலை. எனக்கு இங்கே இருக்கிறது இவ பிடிக்கல, அவ்வளோதான். இங்கே வர்ற டெய்லி வந்து அவளுக்கு நான் பதில் சொல்லி என்னால் முடியலை. என்ன தினம் போகிற வர்ற, அவளும் உட்காந்துக்கிட்டு போக மாட்டேங்கிறா. என்ன சொன்னேன், 2 நாளில் போ. யாரு சீர்ஜாமா? அவ நீங்க இருக்கிறத அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. பஞ்சை நெருப்பை பக்கத்துல வைக்க அவளுக்கு விருப்பம் இல்ல. நான் பஞ்சு, நீ நெருப்பு இல்ல. நீ நெருப்பு, நான் பஞ்சு. ஏதோ ஒண்ணுங்க பாரு, நான் சொல்றத கேளுப்பா. எனக்கு வீண் சந்தேகப்படுறா அவ. இங்க வந்து ஒரு நிமிஷம் லேட்டா நான் போனா கூட உனக்கும் எனக்கு ஏதோ கசமுசா நடந்துருச்சுன்னு சொல்லி அவ வந்து கதை கட்ட பாக்குறா. அது பேரளவுக்கு வீடியோவுக்காக மீடியாவுக்காக பேசுறது. எனக்கு எல்லாம் இருக்கு, ஏன் உனக்கு தெரியாதா? அது இல்லாம தான் உனக்கு நான் 3 பிள்ளைய கொடுத்தேனா? இப்ப என்னை அவ சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா. எதுக்கு தேவையில்லாம அவளை கூப்பிட்டு வந்து இங்க உட்கார வச்சுக்கிட்டு நீ தேவையில்லாம அங்க போக வர, அவள் லைவ் போட விடாம உன்னை கெடுக்கிற. காலையில் போகிற வீடியோ போடும்போது ஊடால பேசுகிற. நான் பேசினா மாத்திரம் நீ அவளை கோவப்படுறீல. நீ தான் கெடுக்கிற. எனக்கு விருப்பம் இல்லாத செயலை நீ ஏன் செய்கிற? நான் தான் சொல்கிறேன்ல, உனக்கு இதுக்கு மேலே யார் வாக்குறுதி கொடுக்குறது? இல்லைன்னா வா கோரிப்பாளையம் தர்காவுக்கு போவான், இல்லை வா பள்ளியாசலுக்கு வா போவான். உனக்கு நான் சத்தியம் பண்ணுறேன்,
1ஆம் தேதியிலேருந்து உன் கூட வந்து சேர்றேன்னு சொல்லி நான் வாக்குறுதி கொடுக்குறேன். ஏன் அதுக்கு இந்த வாங்க நம்ம ஜமாத்துக்கு போவோம். ஜமாத்துக்கெல்லாம் போக வேணாம். இப்போ ஜமாத்துக்கு போய் என்ன ஆக போகுது? ஏப்பா உங்க அத்தா வர்றேன்டாரு, அதையும் கெடுத்து விட்ட. டேய் நேத்தே மாமனார் வர்றேன்னு சொன்னார்ல, நான் சொல்றதான் கேட்பாரு. நீ சொல்றதை கேட்டா அப்புறம் நீ அவர் வீட்டில் போயிரு. சரி நான் இன்னொன்று சொல்கிறேன், சொத்துல பங்கை வாங்கிட்டு வாடி, உங்ககிட்ட நான் குடும்பம் நடத்துகிறேன். வரதட்சணை கொடுமை என்ன வரதட்சணை கொடுமை? ஏங்க 25 வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் முடியும் போது என்ன தெரியுமா சொன்னாங்க? 4 பங்கு, அதில் ஒரு பங்கு வந்து என் மூத்த மக, இந்த பிள்ளைக்கு தான் நான் கொடுப்பேன், நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லி போடுற நகையை போடுங்கன்னு சொல்லி நான் வாங்கிட்டு சரின்னு சொல்லி இழிச்சா வாங்கினா வந்துட்டேன். இப்போ 25 வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிச்சு, என் பிள்ளைக்கும் பிள்ளை பிறந்து பேரை நான் பார்த்துட்டேன். நான் இப்போ வரைக்கும் சொத்துல ஒரு துளி காசு கூட தரல. போய் வாங்கிட்டு வாண்டா என்ன அது? அப்புறம் குடும்பம் நடத்தாம அப்புறம் என்ன கும்மாளமா போட்டுக்கிட்டு இருந்தோம்? இல்லை உங்க கூட என்ன சர்க்கஸா நடத்தினேன் நான்? இந்த பேச்செல்லாம் உனக்கு தேவையில்லாது. சரி இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல. என்ன என் மாமனார் இப்போ ஃபோன் பண்ணி வர சொல்லு, வரட்டும். துணிமணி எடுத்துட்டு அவர் கூட நீ முன்னால போ, நான் என் துணிமணி எடுத்துட்டு வர்றேன், 2 பேரும் சேர்ந்து கிளம்புவோம். போன போட அவருக்கு ஏண்டா டே, இது நியாயமான பேச்சு தானே? ஏய் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை விட அவருக்கு என்ன வேலை முக்கியமா? ஒரே வார்த்தை என்ன? இப்ப நான் அவளை கூப்பிட்டு வச்சு அவங்க கூட சேர்றேன்னு சொன்னேன், நானா தானே வர்றேங்கிறேன். அப்ப வா கிளம்பு, 2 பேரும் போவோம். உங்க அத்தாவுக்கு போன போடு. இங்க இருங்க, என் மாமனார் வந்தால் நான் இப்போவே கிளம்பி போகிறதுக்கு தயாராக இருக்கேன். என் மாமனாரை கூப்பிட சொல்லுங்க. அவர்கிட்ட 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டுட்டு ஓ பழக்க வழக்கத்தை எல்லாத்தையும் விட சொல்லுவேன். நீ இந்த எவனுக்கோ கேக்கு வெட்டுறதை விட சொல்லுவேன். எவனையோ வந்து என்னவேன்னு சொல்லி பேசுறத விட சொல்லுவேன். எல்லாத்துக்கும் ஒரு பதில் எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிட்டு உங்கள் மகளை என் கூட அனுப்பி வைங்க, நான் வாழ்க்கை நடத்த தயார் அப்படின்பேன். கட்டப்பை கருப்பி வேணாம், குட்டப்பை குறும்பியும் வேணாம்பேன். சரி ஒரு தகப்பை முன்னால சொல்லிப்பாரு, என்னவே மன்னவேன்னு. ஏ மெண்டலா நீ? நான் குடும்ப வாழ்க்கை பேசிக்கிட்டு இருக்கேன், நீ உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. ஏய் வாய முடி எச்சக்கலை சும்மா போட்டுக்கிட்டு நான் என்ன ஒரு அளவுக்கு தான் பார்ப்பேன். நீ என்ன பொம்பளை தானே? நான் கேட்குறேன். ஏன் எச்சக்கலை திரும்பி என்ன கேட்க தெரியாது அவளை மாதிரி? எச்சக்கலையோட போய் எச்சக்கலை வாழ்ந்துக்கிட்டு என்ன எதுக்கு எச்சக்கலை திரும்பி? அதான் நான் அந்த ஒரு வார்த்தை தான் வாயிலிருந்து வராமல் இருந்துச்சு, அதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? கேட்க நான் வைக்கிறேன்னா உன்னை நான் என்ன சொல்றேன்? எவன் பழக்கமோ யாருக்கிட்டையும் போய் இந்த போன்ல அமைக்கி பேசுறதோ இதெல்லாம் வைக்க கூடாது. நானும் தான் சொல்றேன், எங்கேயோ போனேன்னு ஒரு கான்செப்ட் எடுத்து பேசினாலுங்க, குறுப்பு இருக்குண்டாளுங்க, உங்களுக்காவது அனுப்பி விடுங்கட்டே, அதையும் அனுப்பிவிடல. சும்மா என்னை கண்டென்ட் எடுத்து பேசக்கூடாது, அவ்வளோதான் சொல்லுவேன். அப்புறம் இந்த கல்யாணம் ஆகலை, இத்தனாவது பொண்டாட்டி அத்தனாவது பொண்டாட்டி, இந்த இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அவங்க எத்தனாவது பொண்டாட்டின்னு சொன்னா உனக்கு என்ன? நீ நானும் முறைப்படி தாலி கட்டின பொண்டாட்டி நீ தான், புருஷன் நான் தானே. அது உனக்கும் எனக்கும் தெரியும்ல, நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும்ல, நம்ம சொந்தங்களுக்கு தெரியும்ல. அது பத்தாதா? நீ ஏன் யாரையும் போய்கிட்டு வந்துக்கிட்டு ஏன் அவங்க அப்படி பேசுறாங்க? வலைதளம் இருந்தா 4 பேர் உனக்கு அப்படிதான் ஏதாவது உன்னை பேசி உன்னை சிக்க வைக்கிறதுக்கு வலைய வீசுவாங்க. அதனாலதான் அதுக்கு பேர் வலைதளம்னே வச்சிருக்காங்க பேரு. யாரு? கட்டப்பையா? சரி அவ எந்த காலத்துல யாருக்கிட்ட பேசினா? 1000 பேர் 1000 பேசினாலும் உனக்கும் எனக்கும் தெரியும்ல, நமக்கு உண்டான உறவுகள் என்னங்கிறது நமக்கு தெரியும்ல. அதையே நீ வந்து புரிஞ்சுக்கிறாம வந்துக்கிட்டு அவ பேசினா இவ பேசினான்னு சொல்லி நீ எதுக்கு புரணி பேசுற? நீ புரணியை நிப்பாட்டினாலே எனக்கு நிம்மதி தானா வரும். உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையை நான் என் தலையில தூக்கி போட்டுக்கிட்டு எனக்கு சிக்கல்ல இடியாப்ப சிக்கலுக்கு மேல சிக்கலை நான் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் நானு. அப்புறம் சிக்க வைக்கிறதே உன் வேலையா இருக்கு. எனக்கு சிக்கலே என் வேலையா பொழப்பா கிடக்கு. நான் என்ன பண்ணேன்? என்ன பொறுப்பு உனக்கு? உனக்கு இப்ப பொறுப்பும் கிடையாது, ஒரு பருப்பும் கிடையாது. உன் வேலையை பார்த்துட்டு கிளம்புறதுக்கு உண்டான வழியை பாரு. சாப்பாடு இந்த இட்லி வடையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன்டா, இதை சாப்பிட்டுட்டு பெட்டி படுக்கை கிளப்ப சொல்லுங்கடா. இன்னமும் உட்காந்துக்கிட்டு நாங்கள் 2 பேரும் இவனால மனஸ்தாபம் ஆகணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. எதுக்கு? நான்ல அவ கூட இருந்துகிட்டு இருக்கேன். அப்ப அவளுக்கு எனக்கும் தானே டெய்லி நான் போய் அவன் மூஞ்சியை பார்க்கணும், அவன் ஏன் மூஞ்சியை பார்க்கணும். எங்களுக்கு மனஸ்தாபம் ஆகிக்கிட்டு இருக்குல்ல, உன்னால தானே ஆகுது. வேற யாருமே தேவையில்லையே. நீ தான் இப்ப குடும்பத்தை இது பண்ணிக்கிட்டு இருக்க, சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்டு பிரச்சனைகளை வளர்த்துக்கிட்டு. அதையும் கெடுத்து இப்படி பண்ணிட்டீங்க. யாரு கெடுத்தா? நாங்க கெடுத்தோமா? யாரு? நானும் அவளும் பேசணுமா? நீங்க 2 பேரும் ஒண்ணா குடுத்து நடத்திட்டு இருக்கீங்க, இது மக்களுக்கே தெரியும்.
நான் ஒரு எனக்குன்னு எல்லா இதுலயும் ஆதரவா சப்போர்ட்டா இருந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு கேக் வெட்டினதுக்கு எவ்வளவு நீங்க எல்லா கூத்து அடிக்கலாம் கும்மாளம் அடிக்கலாம் சரி, கேக் வெட்டின பிரச்சனை பண்ணி தானே இப்ப இந்த அளவுக்கு கேக் வெட்டினது வெட்டிட்ட நான் எப்படி என் மையன்கிட்ட சண்டை போட்டு உன்னை பிரிச்சு விட்டேனோ அதே மாதிரி நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன். இதுக்கு நான் முழு கேரண்டி தர்றேன். என்னடா முழு கேரண்டி முழு உறுதிமொழி தர்றேன். நீங்க என் கூட இப்ப கையோட வர்றீங்களா வாங்க நான் வர்றேன். அப்படி இல்லைன்னா நான் வாய்ப்பு இல்லை. நீங்க எவ்வளவு சுதந்திரமா சரி கையோட வா கிளம்பு எந்திரி. நான் இப்போ போட்ட துணிமணியோட வர்றேன் வா. அப்புறம் அங்க வந்துகிட்டு நான் டீ குடிக்க போவேன் இல்ல எங்கேயாவது கடைக்கு போவேன். போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏற்கனவே நீ அந்த மாதிரி பண்ணினவ தான். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் இப்ப நான் உன் கூட வர மாட்டேங்கிறேன். போட்ட துணிமணியோட வந்தா எனக்கு நீ ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியுமா? உங்கள்கிட்ட காசு இருக்கா? இவன் என்ன இருமா பிளானு? போட்ட ட்ரெஸ்ஸோட போவேன் எங்கேயாவது போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறப்ப எப்போ அந்த மார்க்கெட் ஜாமான் வாங்க போகிறேன்ப்பாட்டா அதெல்லாம் போகக்கூடாது. மார்க்கெட் ஜாமான்லாம் என் பிள்ளைய வாங்கிட்டு வந்து போடுவாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி 24 மணி நேரமும் வீட்டில் போட்டு பூட்டிடுவா. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவா. சரி அப்போ நான் சரி வா கிளம்பு. சரி வா 2 பேரும் போவோம். வா 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 எந்திரி எந்திரி நான் வர்றேன். டீ கடைக்கெல்லாம் போகக்கூடாது. வீட்டில் நான் டீ கொடுத்துறேன். நீ போடுற டீயை மனுஷன் குடிப்பானா? அதை நீயே போட்டு நீயே குடி. எனக்கு தேவை கிடையாது. என் சுதந்திரத்தை கெடுக்கக்கூடாது. நான் எங்கே வேணாலும் வெளியே போவேன். என் முத்துப்பாண்டியை பார்க்க போவேன். இல்லை என் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லி எங்கிட்ட பாருக்கு போவேன். ஒரு பீரை போடுவேன். ஏதோ ஒன்று பண்ணுவேன். தண்ணி அடிச்சு விட்டுருக்கீங்களா? இல்ல வீட்டுக்கு வந்து குடும்ப குட்டின்னு பொத்திக்கிட்டு இருக்கணும். இப்போ எனக்கு அந்த பழக்கம் கொஞ்சம் இருக்குல்ல. ஒரு கிட்னியாவது பத்திரமா பார்த்து வச்சுக்கணும். தண்ணி அடிக்கிற வேலையா வச்சுக்க கூடாது. அங்க வந்துட்டா இவ்வளவு கண்டிஷன் போட்டு உன் கூட நான் வந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. உங்க அப்பாவை கூப்பிடு. மேல அக்கறை உள்ளவர் தம் அடிக்கிறது நிப்பாட்டுங்க. அப்படியாவது கொஞ்ச நாளைக்கு உயிர் வாழ்வோம்னு நினைங்க. உங்களுக்காக என் சுதந்திரத்தை நான் கெடுத்துக்கிறதுக்கு விரும்பல. அப்புறம் நான் நல்லா இருப்பேன். இப்ப நாப்புல இந்த 6-7 வருஷமா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன உடம்பு கெட்டு போச்சா? அதை நானே சரி பண்ணிட்டேன். தேவையில்லாம நீயே என்னை நக்கல் பண்ணக்கூடாது. ஏவுன்னு இது எனக்கு பிடிக்காத விஷயம். சரியா? என்னைக்கு ஒரு மனுஷனுக்கிட்ட இருக்கிற வியாதிய குறை சொல்லி இவன் வியாதியஸ்தேன் இவனுக்கு உடம்பு எது 2 பேரும் தான் சொல்றீங்கடி. நீயும் தான் சொல்ற அவளும் தான் சொல்ற. உங்களை சொல்லும் போதெல்லாம் நான் சண்டை போட்டு என் உறவுட்ட கேளுங்க. ஏண்டி ஊர்பட்டா சும்மா அந்த உறவு நுறவுன்னு இருக்க கூடாது. இப்ப நீ கிளம்பு. சரி நீ எந்திரி நானும் வர்றேன் கூட வா. வாய்ப்பு இல்ல ராஜா. இந்த பாரு நீ எந்திரிப்பா நீ. டேய் நான் உங்களை கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வரேன்டா. நான் இவங்க வீட்டில் சுமி வீட்டில் போய் நான் வீடியோ போடுறேன்டா. பாய்டா.